2 மரங்கள். மரக்கதை. ஒரு குருவி தங்க இடமின்றி அங்கும் இங்கும் அலைந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு குருவி ஒரு ஆற்றங்கரையை கண்டது. ஆற்றின் அருகே 2 மரங்கள் நிற்பதை பார்த்த சிட்டுக்குருவி முதல் மரத்திடம் சென்று, மரமே, உங்கள் கிளையில் நான் கூடு கட்டலாமா என்று கேட்டது. பறவை இல்லை என்றது. 2வது மரத்திடம், உன் கிளையில் நான் ஓய்வெடுக்கலாமா என்று சிட்டுக்குருவி சோகமாக கேட்டது. 2வது மரம், சரி, நீ என் கிளையில் கூடு கட்டிக்கொண்டு தங்கலாம் என்றது. நாட்கள் கடந்துவிட்டன. சிட்டுக்குருவி 2வது மரத்தின் கிளையில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் குஞ்சு பொரித்தன. தாய்க்குருவி தன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. பிறகு ஒரு நாள் பலத்த மழை பெய்யத் தொடங்கி காற்று பலமாக வீசியது. பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக முதல் மரம் வேரோடு சாய்ந்து ஆற்றில் விழுந்தது. முதல் மரம் விழுவதை பார்த்ததும் குருவி மரத்திடம் சென்று, நான் உன் கிளையில் தங்கலாமா என்று கேட்டேன். நீ என்னை உன் கிளையில் தங்க அனுமதிக்கவில்லையே, இப்போது உன் நிலைமையை பார்த்தாயா? இந்த மழையிலும் காற்றிலும் நீ இப்படி ஆற்றில் படுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சிரித்தது. மரம் சொன்னது, எனது நிலைமை எனக்கு நன்றாக தெரியும். மழை பெய்தால் நான் வேரோடு பிடுங்கப்படுவேன் என்று தெரிந்தும் உன்னை என் கிளையில் இருக்க விடவில்லை. என் கிளையில் கூடு கட்டச் சொல்லியிருந்தால் இன்று நீயும் உன் குஞ்சுகளும் இந்த ஆற்றில் விழுந்து இறந்திருப்பாய். இதை கேட்டதும் குருவி மரத்திடம் மன்னிப்பு கேட்டது. யத்து மரம் பறவையிடம், இப்போது நீ உன் குஞ்சுகளுடன் எந்த ஆபத்தும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றது. நீதி. சில நேரங்களில் நமக்கு கிடைக்காத உதவி நமது சொந்த நலனுக்காக இருக்கலாம்.